புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்னதாக இந்நேரம் வரையிலான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் என்ன அரசியல் கட்சித் தலைவரா? வெற்றிடம் பற்றிய கருத்துக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதிமுகவை தொடர்ந்து திமுகவும் உள்ளாட்சித் தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகம் அறிவிப்பு. உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனை. அதிக நீர்வரத்தால் இந்த ஆண்டில் 4வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. அதிமுகவை தொடர்ந்து திமுகவும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்களை பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனிடையே உள்ளாட்சித் தேர்தலுக்கான மாதிரி வாக்குப்பதிவு மற்றும் இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றன. உள்ளாட்சித் தேர்தல் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இம்மாதம் வெளியாகலாம் என கூறப்படும் நிலையில் பிரதான கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் தேர்தலுக்கு ஆயத்தமாகி வருகின்றன. உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுவை வரும் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் மாவட்ட தலைநகரங்களில் பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொதுக்குழு கூட்டத்தை தொடர்ந்து அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் 16ஆம் தேதி பொதுக்கூட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டது. உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாகவும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகமும் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதை சந்திப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறோம். ஆகவே நாங்களும் அது குறித்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே மிக விரிவாக விவாதித்திருக்கிறோம். கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை எப்போ சார் திட்டமிட்டிருக்கீங்க? தேதி அறிவிக்கட்டும். தேதி அறிவித்ததற்கு பிறகு முறையாக அது பேசப்படும். அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகளும் விருப்ப மனு கட்டண விவரங்களை வெளியிட்டுள்ளன. அதன்படி அதிமுக சார்பில் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிட விரும்புவோர் 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனுக்களை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் கட்டணம் 50,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு அதிமுக 5,000 ரூபாயும் திமுக 10,000 ரூபாயும், நகர்மன்ற தலைவர் பதவிக்கு அதிமுக 10,000 ரூபாயும் திமுக 25,000 ரூபாயும், நகர்மன்ற உறுப்பினர் பதவிக்கு அதிமுக 2,500 ரூபாயும் திமுக 5,000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயித்துள்ளன. பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட அதிமுக 5,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயித்துள்ளது. திமுக 10,000 ரூபாயாக நிர்ணயித்துள்ளது. பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு அதிமுக 1,500 ரூபாயும் திமுக 2,500 ரூபாயும், மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பதவிக்கு அதிமுக 5,000 ரூபாயும் திமுக 10,000 ரூபாயும், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு அதிமுக 3,000 ரூபாயும் திமுக 5,000 ரூபாயும் விருப்ப மனு கட்டணமாக நிர்ணயித்துள்ளன. இதனிடையே உள்ளாட்சித் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. வேலூரில் அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் மத்தியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முதற்கட்ட மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 90 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரத்தில் 3,412 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி அனைத்து கட்சியினர் முன்னிலையில் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தல் குறித்து சென்னையில் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் பழனிசாமி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நகராட்சி ஆணையர் பாஸ்கரன், காவல்துறை உயர் அதிகாரி சேஷசாய், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதில் உள்ள பிரச்சினைகள், அதற்காக துறை சார்ந்த அதிகாரிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி அதிகாரிகளிடம் கேட்டதாக தெரிகிறது. மேலும் உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிப்பு குறித்த ஆலோசனை நடைபெற்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது.
உள்ளாட்சித் தேர்தலில் பழைய கூட்டணியே தொடரும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் ஆளுமையான தலைமைக்கு வெற்றிடம் இருப்பதாக ரஜினிகாந்த் தெரிவித்த கருத்து பற்றி கவலைப்படப் போவதில்லை என்றும் கூறினார். தொடர்ந்து ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலே அமைக்கப்பட்ட கூட்டணி உள்ளாட்சி தேர்தலில் தொடரும். தொடர்ந்து ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு தமிழகத்தில் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லுவது ஏன்? யார் சொல்றா சொல்லுங்க. ரஜினி சொல்றாரு. அவர் தலைவரா, கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அவர் நடிப்புல அதாவது அவர் ஒரு நடிகர், புரியுதுங்களா? அரசியல் தலைவர் யாராவது சொல்றாங்களா? சம்மதம் இல்லாத ஒருத்தர் சொன்னா அதை பத்தி நாம ஏன் கவலைப்படுவோம்னா, ஏற்கனவே அதுக்கு உண்டான பதிலெல்லாம் அழகாக பொதுக்கூட்டத்திலே நான் தெரிவிச்சிட்டேன். சென்னையில் கடந்த சில நாட்களாக அதிகரித்து காணப்பட்ட காற்று மாசு வெகுவாக குறைந்துள்ளது. தலைநகர் டெல்லியை விட அதிக காற்று மாசுவால் சென்னை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி காற்று மாசுவின் அளவு பெரிதும் குறைந்துள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நேற்று ஆலந்தூரில் 235ஆக இருந்த காற்றின் தர குறியீடு இன்று காலை 90ஆக குறைந்திருந்தது. காற்றின் தர குறியீடு 238ஆக இருந்த வேளச்சேரி பகுதியில் இன்று 78ஆக குறைந்தது. மணலி பகுதியில் 128ஆக இருந்த காற்றின் தர குறியீடு 85ஆக குறைந்தது. தர குறியீடு 50க்கும் கீழ் இருந்தால் மட்டுமே அது சுவாசிக்க ஏற்றதாக கருதப்படும் சூழலில் தற்போது காற்றின் தரம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. கனமழை எதிரொலியாக மேட்டூர் அணை அதனுடைய முழு கொள்ளளவான 120 அடியை மீண்டும் எட்டியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து மேட்டூருக்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரித்தது. இதனால் அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரித்ததால் நீர்மட்டம் கிடுகிடுவென உயரத் தொடங்கியது. இதன் விளைவாக நடப்பாண்டில் 4வது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பியுள்ளதால் விவசாய பெருமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வரும் நாட்களிலும் மழை பொழியும் என கணிக்கப்பட்டுள்ளதால் அணைக்கு வரும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரை புரண்டோடும் வெள்ளத்தால் செல்லூர், சிம்மக்கல், ஆழ்வார்புரம், நெல்பேட்டை ஆகியவற்றிற்கிடையேயான தரைப்பாலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. மேலும் பாலங்களில் தடுப்பு வேலிகள் அமைத்தும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆற்றில் குளிக்கவோ, துணி துவைக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிகரித்து வரும் தண்ணீரால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து 4000 டன் வெங்காயம் இறக்குமதி செய்வதற்காக மத்திய அரசின் வணிக அமைப்பான MMTC 2 டெண்டர்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி வெளிநாடுகளில் இருந்து முதற்கட்டமாக வரும் வாரம் 2000 டன் வெங்காயம் கப்பலில் வரும். இரண்டாவது கட்டமாக 2000 டன் வெங்காயம் டிசம்பர் மாத இறுதியில் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நாட்டில் வெங்காய விலையேற்றத்தை கட்டுப்படுத்த 1 லட்சம் டன் வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட இருப்பதாக மத்திய அரசு கூறியிருந்தது. இதற்காக ஆப்கானிஸ்தான், எகிப்து, துருக்கி போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய மத்திய அரசு அதிகாரிகள் பேசி வருகின்றனர். அமெரிக்காவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சர்வதேச வளரும் நட்சத்திரம் ஆசியா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அரசுமுறை பயணமாக அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் துணை முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். சிகாகோ நகரில் மெடோஸ் கன்வென்ஷன் சென்டரில் அமெரிக்க பல இன கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற 2019ஆம் ஆண்டின் உலகளாவிய சமூக ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்றார். இந்த விழாவில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சர்வதேச வளரும் நட்சத்திரம் ஆசியா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கூக் கண்ட்ரி தலைவர் டோனி பிரேக் விங்கிள் விருதை வழங்கினார். விழா குழுவினருடன் இந்திய தூதரக அதிகாரி சுதாகர் தலேலா, தேனி MP ரவீந்திரநாத் குமார், தமிழ்நாடு நிதித்துறை அரசு முதன்மை செயலர் கிருஷ்ணன், உலக தமிழ் இளைஞர் பேரவையின் தலைவர் விஜய் பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவையில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்ட காவலரின் மகளுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. உக்கடம் அருகே பணியில் இருந்த செல்வராஜ் என்ற காவலர் 1997ஆம் ஆண்டு மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். இதனை அடுத்து கோவையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் மத கலவரமாக மாறியது. கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவையில் பல்வேறு இடங்களில் தொடர் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. இதில் 58 பேர் உயிரிழந்தார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கொல்லப்பட்ட போது காவலர் செல்வராஜுக்கு 10 மாத பெண் குழந்தை இருந்தது. லாவண்யா தகுதியான வயதை எட்டியதும் அரசு பணி வழங்க உத்தரவிடப்பட்டது.
தற்போது 21 வயதை எட்டிய லாவண்யாவுக்கு கோவை வடக்கு தாலுகா அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்பட்டுள்ளது. பணியில் சேர்ந்த லாவண்யா தன்னுடைய தாயுடன் கோவை மாநகர காவல் ஆணையர் ஸ்மித் சரணை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளை விசாரித்து வரும் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலின் பதவிக்காலம் இம்மாதத்தோடு நிறைவடையும் நிலையில் தமிழக அரசு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் பொன் மாணிக்கவேல் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தனி அதிகாரி என்ற பொறுப்பில் நீதிமன்ற உத்தரவுப்படி பொன் மாணிக்கவேல் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரித்து வந்தாலும் அது தொடர்பான விவரங்களை தமிழக அரசின் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் தலைமை அதிகாரியான அபய்குமார் சிங்கிடம் பகிர வேண்டும் என அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் விசாரணை விவரங்களையோ அதன் ஆவணங்களையோ பொன் மாணிக்கவேல் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவிடம் பகிர்ந்து கொள்ளாதது நீதிமன்றத்தின் உத்தரவை மீறிய செயல் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பதவிக்காலம் முடியும் நவம்பர் 30க்குள் வழக்கு தொடர்பான ஆவணங்களை தமிழக காவல்துறையின் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் சமர்ப்பிக்க பொன் மாணிக்கவேலுக்கு உத்தரவிடவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலை கடத்தல் தடுப்பு தொடர்பான ஆலோசனைகளில் பொன் மாணிக்கவேல் பங்கேற்பதில்லை என்றும் மற்றவர்களையும் பங்கேற்க விடுவதில்லை என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. மேலும் அந்த மனுவில் தமிழக அரசுக்கு எதிரான வாதங்களை முன்வைத்து வரும் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மிரட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் கல்லூரி மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான ரவுடி செல்வம் தேனி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேங்கடமங்கலத்தை சேர்ந்த பாலிடெக்னிக் மாணவர் முகேஷை கடந்த 5ஆம் தேதி அவருடைய நண்பர் விஜய் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சரணடைந்த விஜயை காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முகேஷை சுட்டுக் கொன்ற துப்பாக்கியை நல்லம்பாக்கம் அருகே உள்ள கல்குவாரியில் மறைத்து வைத்திருப்பதாக விஜய் கூறியதைத் தொடர்ந்து அந்த துப்பாக்கியை காவல்துறையினர் கைப்பற்றியதாக தெரிகிறது. தொடர்ந்து விஜயிடம் மேற்கொண்ட விசாரணையில் பெருமாட்டுநல்லூர் செல்வம் என்ற பிரபல ரவுடியிடம் விஜய் வேலை பார்த்து வந்ததும் ரவுடி செல்வத்திடமிருந்து வாங்கிய துப்பாக்கியை முகேஷிடம் காட்டி பேசிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக துப்பாக்கி வெடித்ததாகவும் கூறியதாக தெரிகிறது. இதனை அடுத்து ரவுடி செல்வத்தை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அவர் தேனி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். செல்வத்தை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு தலா 25,000 ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு சுபஸ்ரீ வழக்கில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜெயகோபாலுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையில் செப்டம்பர் 12ஆம் தேதி சாலை நடுவே வைக்கப்பட்டிருந்த பேனர் விழுந்த விபத்தில் சிக்கி சுபஸ்ரீ என்ற இளம்பெண் உயிரிழந்தார். அதனையடுத்து பேனர்கள் வைத்த ஜெயகோபாலும் அவரது உறவினர் மேகநாதனும் செப்டம்பர் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இருவரும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தது. இருவரும் மீண்டும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். மனு விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட இருவரும் 45 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதாகவும் எந்த நிபந்தனைகள் விதித்தாலும் பின்பற்ற தயாராக இருப்பதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக இரு நீதிபதிகள் அமர்வில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி கார்த்திகேயன் கேள்வி எழுப்பினார். குற்றப்பத்திரிகை பரிசீலனையில் இருப்பதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதி ஜெயகோபால் மற்றும் மேகநாதனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் சென்னை புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு தலா 25,000 ரூபாய் வழங்க ஜெயகோபாலுக்கு உத்தரவிடப்பட்டது. மேலும் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் இருந்து சம்மன் வரும் வரை மதுரையில் தங்கியிருந்து அங்குள்ள காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்றும் நீதிபதி நிபந்தனை விதித்துள்ளார். சம்மன் கிடைத்ததும் பள்ளிக்கரணை காவல்துறையினர் முன் ஆஜராக வேண்டும் என்றும் ஜெயகோபாலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு மேகநாதனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் JPR கல்வி குழும நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 350 கோடி ரூபாய் கணக்கில் காட்டாதது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் JPR கல்வி குழுமத்திற்கு சொந்தமான 32 இடங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த 7ஆம் தேதி சோதனையை தொடங்கினார்கள். சூளைமேடு ரயில்வே காலனியில் உள்ள பனிமலர் பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரி, அண்ணா நகர் ஜே பிளாக்கில் உள்ள குழுமத்தின் தலைவர் வீடு, அலுவலகங்கள், நிர்வாகிகளின் வீடுகள், சிமெண்ட், பால், குடிநீர் மற்றும் இரும்பு உற்பத்தி நிறுவனங்கள் ஆகியவற்றில் ஒரே நேரத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டன. 100க்கும் அதிகமான அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டார்கள். இதில் 350 கோடி ரூபாய் வருவாயை JPR நிறுவனம் கணக்கில் காட்டவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
மேலும் 5 கோடி ரூபாய் ரொக்கம், 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 4 நாட்கள் கடத்தப்பட்ட சோதனை தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருப்பதாக வருமான வரித்துறை கூறியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க சிவசேனாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது பெரிய கட்சியான தேசியவாத காங்கிரஸை ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் பகத்சிங் கோஷ்யாரி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க அதிக இடங்களை வென்ற பாஜக மறுத்துவிட்ட நிலையில் சிவசேனாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் பகத்சிங் கோஷ்யாரி அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பது குறித்து சிவசேனா தலைவர்கள் ஏக்நாத் ஷிண்டேவும் உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்ய தாக்கரேவும் பேசினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிவசேனாவின் ஆதித்ய தாக்கரே தங்களுக்கு ஆதரவு தர காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். ஆட்சி அமைக்க கூடுதலாக 2 நாட்கள் அவகாசம் கேட்டதாகவும் அதற்கு ஆளுநர் மறுத்துவிட்டதாகவும் அதே சமயம் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் ஆதித்ய தாக்கரே தெரிவித்தார். இந்த சூழலில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருப்பதற்கான கடிதத்தையும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கடிதத்தையும் சிவசேனா சமர்ப்பிக்கவில்லை என்றும், எனவே அவர்களை ஆட்சியமைக்க அழைக்கவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை விளக்கமளித்து அறிக்கை வெளியிட்டது. அதேவேளையில் 3வது பெரிய கட்சியான தேசியவாத காங்கிரஸை ஆட்சியமைக்க வருமாறு ஆளுநர் பகத்சிங் கோஷ்யாரி அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பிரதிநிதிகள் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அவரை சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயந்த் பாட்டீல் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான கடிதத்தை ஆளுநர் தங்களிடம் வழங்கியதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடம் விவாதித்து விரைவில் இதுபற்றி முடிவு அறிவிப்பதாக அவரிடம் பதிலளித்திருப்பதாகவும் கூறினார். மேலும் இன்று இரவு 8:30 மணி வரை ஆளுநர் தங்களுக்கு அவகாசம் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த சூழலில் சிவசேனாவுக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து காங்கிரஸ் கட்சியுடன் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார் தெரிவித்துள்ளார். இதற்கான கூட்டம் மும்பையில் நடைபெறும் அதே தருணத்தில் டெல்லியில் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியாவின் இல்லத்திலும் மகாராஷ்டிரா அரசியல் குறித்த கட்சித் தலைவர்களின் கூட்டம் கூட உள்ளது. அதில் சிவசேனாவுக்கு ஆதரவளிப்பது குறித்தும் ஆளுநரின் அழைப்பு குறித்தும் விரிவாக விவாதித்து முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 35 ஆண்டுகால கொள்கை கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சியமைக்க மும்முரம் காட்டி வருகிறது. இந்த சூழலில் எந்தெந்த கட்சிகளுடன் எப்படி அணி சேர்ந்தால் பெரும்பான்மைக்கு வாய்ப்பிருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தம் உள்ள 288 தொகுதிகளில் பாரதிய ஜனதா 105 இடங்களிலும் அதனுடன் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த சிவசேனா 56 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தன. எதிரணியாக போட்டியிட்ட காங்கிரஸ் 44 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் 54 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தன. ஆட்சியமைக்க 145 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதா சிவசேனாவுக்கு 161 இடங்கள் இருந்தன. ஆனால் கூட்டணி முறிந்ததால் இரு கட்சிகளும் இணைந்து ஆட்சியமைக்க முடியாத சூழல் நிலவுகிறது. பாரதிய ஜனதா தனித்து ஆட்சியமைக்க முடியாது என ஆளுநரிடம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதால் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான காய்களை சிவசேனா நகர்த்தி வருகிறது. அந்த வகையில் 3 கட்சிகளும் ஒன்றாக கைகோர்த்தால் பெரும்பான்மை பலத்தை கடந்து 154 இடங்கள் கிடைக்கும். ஒருவேளை இதற்கு காங்கிரஸ் சம்மதிக்காவிட்டால் இதர கட்சிகளுடன் 139 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். எனவே தற்போதைய சூழலில் சிவசேனாவுடன் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இணைந்தால் மட்டுமே ஆட்சியமைக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இது சாத்தியமாகுமா என்பது அடுத்தடுத்து வரும் நாட்களில்தான் தெரியவரும். மதுரை மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் போன்ற சுகாதார வசதிகள் இன்றி தவிப்பதாக 28 வார்டு மக்கள் கவலையுடன் கூறுகிறார்கள். தூங்கா நகரமான மதுரை மாநகராட்சி கடந்த 2011ஆம் ஆண்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதுவரை 72 வார்டுகளை உள்ளடக்கியிருந்த மாநகராட்சி 28 வார்டுகளை கூடுதலாக சேர்த்து 100 வார்டுகளாக விரிவுபடுத்தப்பட்டது.
இதனால் ஊராட்சியாக இருந்த பல பகுதிகள் மாநகராட்சிக்குள் இணைக்கப்பட்டு எவ்வித பயனும் இல்லை என அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். மாநகராட்சியில் இருந்து கிடைக்கப் பெறும் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர், சாலை, சுகாதாரம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செயல்படுத்தப்படவில்லை என 28வது வார்டு பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் வரிகள் மட்டும் 2 முதல் 3 மடங்கு அதிகமாக வசூலிப்பதாக 31வது வார்டைச் சேர்ந்தவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். அன்றாட பயன்பாட்டிற்கு கூட தண்ணீரை விலை கொடுத்து வாங்குவதாக அப்பகுதி மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள். வாரத்துக்கு ஒரு 600 ரூபா, அதாவது 3 நாளைக்கு தான் நம்ம அடிக்கிறது செல்லும். அதாவது ஒரு 1500 லிட்டர் வாங்கினோம்னா 3 நாளைக்கு அது 300 ரூபா கிட்ட வரும். அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் 2000லேருந்து 3000 வரை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இது இத்தனைக்கு உப்பு தண்ணி தான், நல்ல தண்ணி கூட நான் சொல்லலை. நல்ல தண்ணி ஒன்றும் வரவே இல்லை, கார்பரேஷன் ஆயிடுச்சு, நல்ல தண்ணி வரல. நான் சொல்கிறது எல்லாமே உப்பு தண்ணிக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது எங்களுக்கு. இந்த பாதாள சாக்கடைக்கு மீட்டருக்கு 2500 ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க. மீட்டருக்கு 2000 வசூல் பண்ணி பாதாள சாக்கடை திட்டம் மாநகராட்சியில் நிறைவேற்றப்படுது. மேலமடை ஊராட்சியாக இருக்கும்போது எந்த லெவலில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் மாநகராட்சியாகவும் இப்போ இருக்குது. மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாய் திகழும் வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் அந்த ஆறு தன் அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருவதாகவும் மக்கள் வேதனையோடு கூறுகின்றனர். மதுரை மாநகரத்தில் ஒரு 13 கிலோமீட்டர் அந்த வைகை வந்து கிராஸ் ஆகுது. இந்த 13 கிலோமீட்டரில் தான் 90% கழிவு நீர்கள் வந்து அதில் கலக்குது. 256 கிலோமீட்டர் ஓடுற வைகை 13 கிலோமீட்டர் ரொம்ப கெடுக்கப்படுது. இதை தடுப்பதற்கு வந்து மாநகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என மதுரை மாநகராட்சி ஆணையர் விசாகன் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 15 வார்டுகளில் 291 கோடி ரூபாயில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும், வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதை தடுக்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 2,50,00,000 ரூபாய் மதிப்பில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து பந்தல்குடி கால்வாயில் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் விசாகன் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் கணேஷ்குமார். கோவையில் இளம்பெண் விபத்துக்குள்ளானதற்கு அதிமுக கொடிக்கம்பம் சரிந்து விழுந்ததே காரணம் எனவும், அதனை காவல்துறையினர் மறைப்பதாகவும் புகார்கள் எழுவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அதிமுகவின் விளம்பர வெறியால் மேலும் ஒரு இளம்பெண் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். அதிமுகவின் விளம்பர வெறிக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளர்களின் நிரந்தர வைப்புத் தொகையை காட்டி அதிகாரிகள் 2 கோடி ரூபாய் கடன் பெற்று கையாடல் செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் நல்லூரில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி கிளை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கி கிளையில் ஏராளமானோர் சேமிப்பு கணக்குகளை வைத்துள்ளனர். மேலும் நிரந்தர வைப்புத் தொகை திட்டத்தின் கீழ் பலர் தங்களுடைய பணத்தை செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் வாடிக்கையாளர்களின் நிரந்தர வைப்புத் தொகையை காட்டி அதன் மீது பல கோடி ரூபாய் கடன் பெற்றிருப்பதாக கணக்கு காட்டிவிட்டு அதிகாரிகள் பணத்தை கையாடல் செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. போலி கையெழுத்து மூலமாக வங்கி வாடிக்கையாளர்களின் பெயர்களில் சுமார் 2 கோடி ரூபாய் கடன் பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட வங்கி வாடிக்கையாளர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தந்துள்ளனர். இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் தமிழ் மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கும் மனநிலையில் இருக்கின்றனர் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. இலங்கையில் பின்பற்றப்படும் வாக்களிப்பு முறைப்படி 50%த்திற்கும் மேல் வாக்கு பெறுபவரே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். அதனால் சிறுபான்மையினரின் வாக்குகள் வெற்றிக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் தமிழர்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். 2009 போர் முடிந்த பின்னும் பல ஒடுக்குமுறைகள் இருப்பதாக கூறும் வடக்கு மாகாண தமிழர்கள் அதன் தாக்கத்திலிருந்து இன்னும் முழுதாக மீளவில்லை என்கின்றனர். யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை விட யாரை தேர்வு செய்துவிடக் கூடாது என்பதில் தமிழ் மக்கள் தெளிவாக இருப்பதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். ராஜபக்ச குடும்பத்தினரின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் நடந்த கொடூரமான சம்பவங்கள் தமிழ் மக்கள் மனதில் இன்னும் என்றும் அழியாத வடுக்களாக பதிவாகியுள்ளது.
பிரதான இரு வேட்பாளர்கள் அவர்களிலே நாங்கள் இனப்படுகொலையாக சித்தரிக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சனுடைய சகோதரர் கோத்தபாய அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் உறுதியாக இருக்கின்றார்கள். இலங்கையில் நடந்த போரின் போது பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தவர்தான் இலங்கை பெருஜன முன்னணியின் வேட்பாளர் கோத்தபய ராஜபக்ச. போர் முடிந்த பிறகும் வெள்ளை வேன்களில் அழைத்து செல்லப்பட்ட வீரர்கள் இன்னமும் வீடு திரும்பாதது வடக்கு மாகாண தமிழ் மக்களின் மனதில் இருந்து நீங்கவில்லை என்பது அவர்களின் கருத்துக்களில் இருந்து தெரிகிறது. எங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகி இருக்கின்றது. இந்த ஆட்சி காலத்தில் இந்த ஆட்சி மாறுமாக இருந்தால் நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் சுதந்திரமாக சொல்ல முடியாமல் சில வேளைகள் காணாமல் போனவர்களாகவும் ஆக்கப்படும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றொரு புறத்தில் கோத்தபயவை எதிர்த்து நிற்பவர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் ரணசிங்கே பிரேமதாசாவின் மகன் சஜித் பிரேமதாச. இவர் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கட்சியின் வேட்பாளரும் ஆவர். ரணில் தலைமையிலான அரசு போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டு பணிகளை முழுமையாக முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. எனினும் யார் குறைவான ஆபத்துள்ளவர்கள் என்ற அடிப்படையிலேயே வாக்களிக்க வேண்டிய நிலை உள்ளதாக இலங்கை தமிழர்கள் கருதுகின்றனர். மக்கள் கடந்த கால பின்புலங்கள், கடந்த கால செயற்பாடுகள், கடந்த கால எல்லா விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக தொகுப்பாக ஒரு கணக்கு பார்த்து ஒரு பொதுவான முடிவுகளுக்கும் தமிழ் மக்கள் வந்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன். 26 ஆண்டுகள் நடந்த உள்நாட்டு போரின் தாக்கம் போர் முடிவுற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிபர் தேர்தலில் பிரதிபலிக்காமல் போய்விடுமா என்ன? புதிய தலைமுறைக்காக இலங்கை செய்தியாளர் காந்தகுமாருடன் அபிநயா. அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்வது தொடர்பாக அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்டவாரிய கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என அந்த அமைப்பின் வழக்கறிஞர் ஜிலானி தெரிவித்துள்ளார். வரும் 17ஆம் தேதி அகில இந்திய இஸ்லாமிய தனிநபர் சட்ட வாரியத்தின் கூட்டம் நடைபெறவுள்ளது. அதில் சீராய்வு மனு தாக்கல் செய்வது தொடர்பாக விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்று வழக்கறிஞர் ஜிலானி தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் அதற்கான அறக்கட்டளை அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமருக்கு கோயில் கட்டுவதற்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதே சமயம் மசூதி கட்டுவதற்கு சன்னி வக்ஃபு வாரியத்திற்கு அயோத்தி நகரில் 5 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. தவிர ராமர் கோயில் கட்டுவதற்கு 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதற்கான அறக்கட்டளையை மத்திய அரசே அமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் ராமர் கோயில் கட்டுவதற்கான அறக்கட்டளையை அமைப்பதற்கான பணிகளை மத்திய அரசு துரிதப்படுத்தியுள்ளது. அறக்கட்டளையை எப்படி அமைப்பது என்பது குறித்து சட்ட அமைச்சகம் மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞரிடம் கருத்து கேட்டு அதற்கான வழிமுறைகளை வகுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அறக்கட்டளைக்கான விதிகளை வகுக்க அதிகாரிகள் கொண்ட குழுவும் அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை அறங்காவலர்கள் குழுவில் உள்துறை அல்லது கலாச்சார அமைச்சக பிரதிநிதிகள் இடம்பெறுவார்களா என்பது குறித்து தெளிவான தகவல் வெளியிடப்படவில்லை. அயோத்தியின் கரசேவக்புரத்தில் ராமர் கோவில் மாதிரி வடிவம் வைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ராமர் கோவில் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இதனையொட்டி விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பாக ராமர் கோவிலுக்கான மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாதிரி சிற்பத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு ராமநவமி அன்று கோவிலில் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடர் இன்று தொடங்குகிறது. இந்தியா சார்பாக ஒற்றையர் பிரிவில் PV சிந்து, சாய்னா நேவால், சாய் பிரணீத் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இரட்டையர் பிரிவில் சீன ஓபனில் அரையிறுதி வரை சென்ற சாத்விக் ஷிராக் இணையின் மீது எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் அஸ்வினி ஜோடி களம் காண உள்ளது. புதிய விடியலை தொடர்ந்து 9 மணி செய்திகளை வழங்குவதற்காக இணைந்துள்ளார் செய்தியாளர் வேதவள்ளி. இருவருக்கும் நன்றி. 9 மணி செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.